நேற்று 7 மந்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தையோட வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 6-7 மாதம் இருக்கும். அந்த குழந்தையோட அம்மா பில் பே பண்ணுறதுக்கோ இல்லை மெடிசன் வாங்குறதுக்கோ நின்றுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்துச்சு, அழுதுகிட்டே இருந்துச்சு. அவர் ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட அழுகையை சமாளிக்க முடியாமல் அவங்க அம்மா கிட்ட வந்து கோவமாக தள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. 2 பேருக்கும் அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து 2 பேரும் தான் சண்டை போடுறாங்க. அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டவே இல்லை, சமாளிக்கவே முடியல. குழந்தையோட அப்பாவால் முடிஞ்சிருந்தா ஃபோனை தூக்கி உரமா வச்சுட்டு குழந்தை எங்கேயாவது வேடிக்கை காமிச்சிட்டு அழுகையை நிப்பாட்டிருக்க முடியும். குழந்தை வளர்ப்பில் யாரோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, முக்கியமாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை கடந்து வரவே முடியாது. எனக்கும் ஆரம்பத்தில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சண்டை வரதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒர்க் போயிட்டு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துட்டு அதுக்கடுத்து என் கூட வந்து தூங்காமல் முழிச்சிருந்து குழந்தைய பார்த்துப்பாங்க. அதுவும் என் பொண்ணுக்கெல்லாம் 10 மணிக்கு ஃபீடிங் பண்ண உட்காந்தா விடிய காலம் 3 மணி வரைக்கும் ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு என் கூட என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு மறுநாள் காலையில் ஒர்க்குக்கும் போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் சைடு இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. எங்கள் மாமாவுக்கு காலையிலையும் நைட்டுக்கும் என்னால் சாப்பாடு எடுத்து கொடுக்குற முடியும். ஆனால் அந்த மத்தியானம் ஆஃப்டர்நூன் அவர் சாப்பிட வரும்போது நான் நைட்டு தூங்காததுக்கு பகல்லையும் தூங்கிடுவேன்னா, அப்போது மத்தியானம் கொடுக்க முடியாது. அதை அவங்க தப்பாக பேசுனாங்க, சரியாக பார்த்துக்க மாட்டேங்கான்ட்டு.